தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் மேலதாளங்களுடன் மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் வரவேற்றனர். குமரி மாவட்டம் உடைகோடு அரசு தொடக்கப் பள்ளிக்கு முதல் நாள் வகுப்புக்கு வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் மேலதாளத்துடன் முத்துக்கொடை பிடித்து ஆசிர்வாதம் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், பேரூராட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கி சிறப்பித்தனர். காஞ்சிபுரத்தை அடுத்த ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மோட் பட்லு, மிக்கி மவுஸ் போன்ற குழந்தைகளை கவரும் வகையில் வேடமணிந்து பேண்ட் வாத்தியங்களுடன் மாணவ மாணவிகளை உற்சாகமாக நடனமாடி வரவேற்றனர். இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக வருகை தந்தனர். அவர்களுக்கு பூக்கள், இனிப்புகள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 4000 மாணவிகளும் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வந்த நிலையில் அவர்களுக்கு இன்றைய பாட புத்தகங்களும் நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிகளுக்கு வருகை தந்தனர். கோவை அரசு மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு அழைத்து வந்தனர். அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இனிப்புகளை வழங்கி வரவேற்றனர். முன்னதாக வாயில் கதவு முன்பு அனைத்து ஆசிரியர்களும் நின்று மாணவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். இதேபோன்று சந்தப்பேட்டை அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பலூன்கள் வழங்கப்பட்டு மலர்களை தூவி ஆசிரியர்கள் வரவேற்றனர். ராமநாதபுரத்தில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஆசிரியர்கள் மலர்கொத்து, இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்றனர். மீண்டும் தங்கள் நண்பர்களை சந்திக்கும் ஆவலோடு குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வருகை தந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.